கோடிகளை வாங்குவது திமுகவினுடைய வழக்கம். தமிழுக்காகவே கட்சியை வைத்திருக்கிற எடப்பாடியாருடைய தலைமையில் இயங்குகிற இந்த இயக்கம் விட்டுக் கொடுக்காது. இப்போ சட்டசபையில ஆதவர்ஜன் அவர்கள் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் 900 கோடி வாங்கினாருன்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோடிகளை வாங்குவது திமுகவினுடைய வழக்கம். அவர்களுடைய கைவந்த கலை. அவர்களை பின்பற்றி அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் அதையே பின்பற்றுகிறதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நல்லவர்களைப் போல் நடிக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். கட்டாயமாக விஜய் எந்த அளவுக்கு ஒரு கொள்ளைக்காரரோ அது திமுகவுக்கு சமமாக இருக்கிறது என்பதை காட்டுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொகுதி மறுவரை குறித்து முதல்வர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? அந்த மறுவரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அம்மா காலத்திலிருந்தே, நாங்கள் தலைவர் காலத்திலிருந்தே அதை வலியுறுத்தி வருகிறோம். காரணம், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு உரிய எந்த இடம், ஆந்திராவுக்கு போனாலும் சரி, கேரளாவுக்கு போனாலும் சரி, கர்நாடகத்துக்கு போனாலும் சரி, வேறு பிற மாநிலங்களுக்கு சென்றாலும் அதை தடுத்து நிறுத்தி கட்டாயமாக தமிழ்தாயினுடைய மானத்தை காப்பதுதான் இரட்டை இலையின் நோக்கம், எடப்பாடியாரினுடைய நோக்கம். அதை ஈடேற்றுகிற பணிக்கு குறுக்க யார் நின்றாலும் அதை இந்த தமிழுக்காகவே கட்சியை வைத்திருக்கிற எடப்பாடியாரினுடைய தலைமையில் இயங்குகிற இந்த இயக்கம் விட்டுக் கொடுக்காது. இது நடைமுறை உண்மை.